அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எல்லா விஷயங்களும் வழிகாட்டல் இருக்குது. ஒருத்தர் தூங்குவது எப்படி, ஒரு மலஜலம் கழிக்க போகிறது எப்படி, அதே மாதிரி இன்ன பிற வேலைகள் செய்வது எப்படி, எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டல் இருக்குது. அப்போ உண்ணக்கூடிய ஒழுங்குமுறைகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி காட்டுறாங்க. இப்போ குறிப்பாக நம்ம சொல்கிறதா இருந்ததுன்னா, இப்போ உண்ணும்போது நம்ம வலது கரத்தால் தான் உண்ணணும், இடது கரத்தால் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது. இது முக்கியமான விஷயம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் உண்ணும்போது வலக்கையால் உண்ணட்டும். இது முஸ்லீமில் 4108. உண்ணும்போது வலக்கையால் உண்ணட்டும், பருகும்போது வலக்கையால் பருகட்டும். ஏனெனில் ஷைத்தான் இடக்கையால் தான் உண்கிறான், இடக்கையால் தான் பருகிறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் அதே 4109 இருக்குது. அப்போ ஒருத்தர் உண்ணும்போது வலது கையால் தான் உண்ணணும், இடது கையால் உண்ணக்கூடாது. அப்போ முஸ்லீமில் 4110 சலமா பின் அல் அக்வான்னு சொல்கிறாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இடக்கையால் உணவு உண்டார். அப்போது அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையால் உண்வீராக, வலது கையில் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் முடியாது அப்படிங்கிறாரு, வலது கையால் என்னால் சாப்பிட முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க உம்மால் முடியாமலே போகட்டும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு சிறந்த ஒரு உபதேசம், சிறந்த ஒரு அறிவுரை, அது சிறந்த ஒரு நடைமுறை. அப்போ அந்த நடைமுறை தூக்கி போடும்போது என்ன ஆகும், கேடுதான் வரும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உம்மால் முடியாமலே போகட்டும் என்று சொன்னார்கள். அகம்பாவமே அவரை அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படாமல் தடுத்தது. ஒருத்தர் அல்லாஹ் சொல்கிறத கேட்க மாட்டேன்னா அவர்கிட்ட அகம்பாவம் இருக்கும், பெருமை இருக்கும், ஆணவம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை கேட்க மாட்டேன் அப்படின்னா அகம்பாவம் இருக்கும், பெருமை இருக்கும், ஆணவம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நபரால் கையை வாய் அளவில் உயர்த்த முடியல, அப்படி இதாகிடுச்சு. அப்போ என்னன்னு கேட்டால் வலது கையால் சாப்பாடு சாப்பிட்றது, பானங்கள் இருந்துறதா நபி வழி. அப்போ பார்த்தீங்கன்னா உமர் அலிலாம் சொல்கிறாங்க, அதாவது உமர் பின் அபி சலமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்பு பையன், அது உம்மு சலமா அவங்களுடைய பையன். அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மடியில் வளர்ந்து வந்தேன் நான். ஒரு முறை எனது கை உணவு தட்டில் அங்கும் இங்குமா போயிட்டு இருந்தது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உண்ணும்போது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சாப்பிடு, உனது வலது கரத்தால் உண்பாயாக, உனது அருகில் இருக்கும் பகுதியிலிருந்து எடுத்து உண்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதாவது சாப்பிடக்கூடிய ஒழுங்குமுறைகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்க தட்டில் சாப்பிடும் அங்கே இங்கே தான் கை வைப்பாங்க. அப்போ உமர் பின் அபி சலமா சின்ன பையனாக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுக்குறாங்க, அங்கே இங்கேயும் கை வைக்காதீங்க, உங்கள் சாப்பாட்டுக்கு பக்கத்தில் இருக்கு, தட்டுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க, அங்கேருந்து கை வைங்க, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சாப்பிடுங்க, வலது கரத்தால் சாப்பிடுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இது குழந்தையிலேருந்து கற்றுக் கொடுத்துடணும். ஒரு 3 வயசு 4 வயசு 5 வயசு ஆகுதா குழந்தை நம்ம பக்கத்தில் உட்காந்து சாப்பிடும் போது நம்ம கற்றுக் கொடுத்துடணும். ஆனால் பெரும்பாலும் இப்படி நடக்கிறது இல்லை. ஏன்னா சாப்பிடக்கூடிய ஒழுங்குமுறைகள் பெற்றோர்களுக்கே தெரியாத, அப்புறம் எப்படி குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம்? அப்போ இது என்னன்னு கேட்டால், வலது கரத்தால் சாப்பிடணும், இடது கையால் சாப்பிடுவது ஷைத்தானுடைய பழக்கம் அப்படின்னு. அப்போ ஷைத்தானுடைய பழக்கம் அப்படின்னா அப்போ ஷைத்தான் எப்படி இருப்பான், பெருமை அடிப்பான். அப்போ வலது கையால் சாப்பிடக்கூடியது தான் நபி வழி. இடது கையால் சாப்பிடுவது, பானங்கள் அருதுவது இது ஷைத்தானுடைய வழிமுறை. அப்போ ஷைத்தானுடைய குணம் எப்படி இருக்குன்னா, பெருமையாக இருப்பான், அகந்தையாக இருப்பான், ஆணவமாக இருப்பான். உதாரணத்துக்கு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சில சாப்பிட்டு இருக்கும்போது, அதாவது குடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடது கையில் எப்படி கொடுக்கறது, இந்த இடது கையில் யார் பழக்கம் வச்சு குடிக்கிறாங்களோ அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெருமை அடிக்கக்கூடிய குணம் இருக்கும். சாப்பிட்ருப்பாங்க சாப்பாடு இப்படி குடிக்கிறது, அல்லது டீயை குடிக்கும்போது இடது கையில் குடிக்கிறது. அப்போ இடது கையில் குடிக்கக்கூடிய பழக்கம், பானங்கள் அருந்தக்கூடிய பழக்கம் யார்கிட்ட இருக்கோ அவங்க ஷைத்தானுடைய குணங்கள் தான் இருக்கும். அப்போ இது அதிகமாக பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகள்லாம் வராங்களே, நீங்கள் அரபிகள்கிட்ட பார்க்கலாம். அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இடது கையை பயன்படுத்துவாங்க. அப்போ இடது கையை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது பெருமை அடிக்கிறாங்கங்கிற அந்த குணத்தை காட்டும். அப்போ அந்த குணத்தை காட்டும் போது நாம் அது மாறணுமா இல்லையா? இப்போ வளைகுடா நாடுகளில் வேலைக்கு போவாங்க பல சகோதரர்கள், இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா பல பேர்த்து நம்ம பார்க்கும்போது இடது கையை பயன்படுத்துகிறாங்க. சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இடது கையில் எடுத்து அந்த பானங்கள் அருந்துறது. அப்போ இது பெருமை அடிக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சாதாரண விஷயமாக நினைப்போம், இடது கையில் தானே இதில் என்ன பானங்கள் பாருங்கன்னா என்னன்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க, இது ஷைத்தான் தான் இப்படி தான் சாப்பிடுவான், இடது கையில் தான் சாப்பிடுவான் அப்படின்னு.
அப்போ சைத்தானுடைய பண்பு நம்மள்ட்ட இருக்கணுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கூட நல்ல பண்பு இருக்கணுமான்னு சொல்லி ஒவ்வொரு முஸ்லீம் அவங்களும் முடிவு பண்ணிக்கங்க.